ஞாபகம் இல்ல. 4 பேப்பர்ல. இப்ப நான் நான் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது என்னால ஸ்டேஜ் 1 முடிக்க சோ, இப்ப வந்து செக்ஷன் 9 சப்செக்ஷன் 5 ஆஃப் பிஜிஎஸ்டி ஆக்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஆ அதாவது எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்பரேட்டர் மூலமா எந்த சர்வீசஸ் வந்தாலுமே பத்மா, அதுல வந்து சர்டைன் அமெண்ட்மென்ட்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதாவது ஆ அமேசான் மூலமா எந்த ப்ராடக்ட் அ டிரான்சாக்ஷன் நடந்தாலும், அதுக்கான ஜிஎஸ்டிய வந்து அமேசான் தான் வந்து பே பண்ணும். ஓகேவா? இன்ஸ்டெட் ஆஃப் த ஆக்சுவல் சர்விஸ் புரொவைடர். However, this provision will not apply where the delivery service provider is liable for GST registration under section 22 subsection 1, in which case the supplier himself will be responsible for payment. இது ஒரு எக்ஸெப்ஷன். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க பத்மா. இந்த எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆபரேட்டர் இருக்காங்களா, அதனால தான் சொன்ன அந்த அந்த கிராண்ட் சேல் அதெல்லாம் பண்றாங்கல்ல, அன்னைக்கு பாத்தீங்கன்னா அமேசான் வந்து ஒரு ஹியூஜான ஜிஎஸ்டி கவர்மெண்ட் பே பண்றதா இருக்கும். அதனால தான் இந்தியால வந்து நெறைய என்கரேஜ் பண்றாங்க. அந்த கிராண்ட் சேல் விமித்ரா ஒரு ஒரு ஏதோ சம் 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் போடுவாங்கல்ல. நீங்க அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா? 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் போடுவாங்க. யூஸ் பண்ணல. ஓகே. ஆ, ஆ, கிராண்ட் சேல். இப்ப வந்து அதான் இப்ப வந்து ஜிஎஸ்டில வந்து சொல்லியிருக்காங்க பத்மா. ஆ இந்த Flipkartோட மந்த் எண்ட் சேல பாருங்களேன். கரண்ட்லி ரன்ஸ் ஃப்ரம் பாருங்களேன். 28லேருந்து எண்ட் ஆஃப் சீசன் சேல் பத்மா. 28லேருந்து ஜூன் 7. ஓகேவா? இதுல மோர் ஆஃப் எதெல்லாம் இருக்கும்னா, அந்த பேஷன் ஐட்டம்ஸ் தான். சோ அவன் அமேசான் வந்து நல்லா லாபம் எடுத்துருவான் பத்மா. ஒரு வருஷம் அவன் பண்றத ஓகேவா? ஒரு வருஷம் பண்றத ஒரு நிமிஷம் பத்மா பத்மா சாரி ஒரே நிமிஷம். சாரி. சாரி பத்மா. ஆ இதான் பத்மா அந்த எக்ஸாம்பிள். இப்ப இந்த இந்த ஃபேஷன்ஸ் தான் மேஜரா பத்மா. அதாவது விச் அட்ராக்ட்ஸ் த ஜென்சி குரூப்ன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களோட மெயின் Flipkartோட மெயின் எய்மே என்னன்னா, இந்த ஜென்சி குரூப் தான் அட்டாக் பண்றது. இப்ப பாருங்களேன், ஃபேஷன், ஸ்டைல், எலக்ட்ரானிக் ஆக்சஸரீஸ் 80% வரைக்கும் செம்மையா இருக்கும் பத்மா. ரூ. 1000 சொல்றதெல்லாம் ஆமா ரூ. 220 அப்படி போடுவாங்க. ஆனா நான் ஆக்சுவலா வாங்கினது இல்ல. பட் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. அந்த டீல் பயங்கர டீலா இருக்குமா. வந்து நெறைய அந்த அ சார் சார்ஜரு, அப்புறம் வந்து ஹெட்ஃபோன்ஸ் அந்த மாரி இருக்கிறதெல்லாம் 85, 90% வரைக்கும் ரொம்ப கம்மியா இருக்குமா. அதே மாரி இப்ப சம்மர்னா அதுக்கு தகுந்த மாரி போடுவாங்க. வின்டர்ல ஒரு வாட்டி போடுவாங்க. இந்த எண்ட் ஆஃப் சீசன் சேல. ஒரு 1 வீக் டவுன் த லைன் போடுவாங்க. அந்த வருஷத்தோட டர்ன் ஓவர் ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. அதோட 75% ஓட டர்ன் ஓவர் வந்து கண்டிப்பா இந்த வீக்ல எடுத்துருவாங்க. அவங்க டார்கெட்டே அதான். அண்ட் அதுல வந்து அவங்க என்ஷூர் பண்ணிப்பாங்க. குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சேலயே கேன்சல் பண்ணிடுவாங்க. சோ வருஷம் வருஷம் அவங்க 2 விஷயம் என்ஷூர் பண்ணிப்பாங்க. வெரைட்டீஸ் குடுப்பாங்க. 95% ஆஃப் காஸ்ட்டும் அண்ட் குவாலிட்டியும் கண்டிப்பா வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாம, ஆனா இது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அன்னைக்கு மட்டுமே ஹெவி ஜிஎஸ்டி போகும் பத்மா. Flipkartலேருந்து கவர்மெண்ட்டுக்கு. ஹெவி ஜிஎஸ்டி. திஸ் இஸ் அ வெரி லைவ் லைவ் எக்ஸாம்பிள். நீங்க வந்து என்ன வேணா எடுத்துக்கலாம். அதாவது ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் அப்புறம் அங்க இது இருக்கு. நோ காஸ்ட் இஎம்ஐ இருக்கு. எல்லாமே இருக்கு. So, நெறைய பேரு ஜென்சி தான். இந்த ஜென்சி குரூப்ப நல்லா டார்கெட் பண்றாங்க. இன்னொன்னு வந்து இது வெக்கேஷன் முடிஞ்சதுல்ல. அங்க ஸ்டேஷனரீஸ் அந்த மாரி நெறைய விஷயம் இருக்கும். சில பேர் வந்து காலேஜ் குரூப் போறவங்கலாம் இதுல தான் பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. அதனால இது இது வந்து ஆம் நெறைய அமௌண்ட் ஆஃப் ஜிஎஸ்டி வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் இன்டைரக்ட்லி இட் பிகம்ஸ் a ரெவென்யூ டு த கவர்ன்மென்ட். ஓகேவா? அதனால தான் இந்த சீசன்னா அவங்க பர்மிட் பண்றாங்க பேசிக்கலி. இப்போ இதுதான் பத்மா. இந்த எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்பரேட்டருக்கு Flipkart இஸ் a வெரி குட் எக்ஸாம்பிள் விச் ஐ ஷோட் யூ. ஜெனரலா ஜிஎஸ்டி வந்து எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்பரேட்டர் Flipkart தான் பே பண்ணணும். சர்வீஸ் புரொவைடர் கிடையாது. ஓகே. ஆனா ஒரே ஒரு கேஸ்ல மட்டும் பத்மா, இந்த செக்ஷன் 22 சப்செக்ஷன் 1 ஆஃப் சிஜிஎஸ்டி இது மட்டும் என்னன்னு சொல்றேன்.
அதாவது இப்ப வந்து ஏதாவது ஒரு ஸ்டேட்லயோ, ஓகே, இல்ல யூனியன் டெரிட்டரியிலோ அவங்களோட சப்ளைஸ் இப்ப ஸ்டேட்ன்னு வச்சுக்கோங்களேன். ஆம், ஜெனரல் ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரி இவங்களோட அக்ரிகேட் டர்ன் ஓவர் வந்து இஃப் இட் எக்ஸீட்ஸ் அ பிரிஸ்கிரைப் த்ரெஷோல்ட் லிமிட்னு வச்சிருப்பாங்க பத்மா. ஒரு த்ரெஷோல்ட் லிமிட் இருக்கும். அந்த த்ரெஷோல்ட் லிமிட்டையும் ஜாஸ்தியா போகிறதுக்கு போச்சு அப்படின்னா, அப்போ பிளிப்கார்ட் பே பண்ண வேணாம். சர்வீஸ் ப்ரொவைடர் தான் பே பண்ணும். புரியுதா பத்மா? நான் என்னோட ப்ராடக்ட்ட நீங்க தான் Flipkart. உங்க மூலமா எனக்கு வித்து குடுன்னு சொல்றீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? சரி நீ Flipkartல போடுன்னு சொல்றீங்க. சேல் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. 40,00,000க்கு மேல ஓகேவா? கூட்ஸ், சர்வீசஸ் 20,00,000க்கு மேல வித்து போயிட்டே இருக்குன்னா, அப்ப நீங்க ஜிஎஸ்டி பே பண்ண வேணாம். நான் தான் பே பண்ணணும். ஓகே. அது ஒரு எக்செப்ஷன் பத்மா. அதே மாரி இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் லைக் அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், ஹிமாச்சல் பிரதேஷ் அங்கெல்லாம் வந்து இருக்கிறவங்க இந்த மாதிரி Flipkart மூலமா சேல் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு இந்த ஸ்டேட்ஸ தவிர மத்த ஸ்டேட்ஸ்க்குலாம் 40,00,000 கூட்ஸ்னா, அந்த ஸ்டேட்ஸ்க்கு பாதிக்கு பாதி 20,00,000. ஏன்னா, அங்க இருக்கிறவங்கலாம் ரொம்ப Flipkart எல்லாம் ரொம்ப பிளாட்ஃபார்ம்லாம் யூஸ் பண்றது இல்ல பத்மா. இன்னுமுமே நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் வந்து தே ஆர் வெரி வெரி சைலன்ட் தான். நேச்சர் பேஸ்டு தான். நீங்க போயிருக்கீங்களா அந்த இடம்? அது நிஜமாலே அது நிஜமாலே இந்தியாக்குள்ள தான் இருக்கான்றதே நெறைய வாட்டி ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. அந்த டச் அப்பான் பண்ண ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிருக்காங்க. அந்த டார்ஜிலிங், மேகாலயாலாம் போயிருக்காங்க. இன்னமும் நம்ம வந்து தமிழ்நாடுல இருந்துட்டு ஊட்டிக்குள்ள மேல ஃபாரஸ்ட் ட்ரைப்ஸ் எல்லாம் உள்ள இருக்காங்கல்ல. அந்த ட்ரைப் பீப்பிள் மாரி தான் அங்க இருக்கிற மேகாலயா, அசாம், அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்க பீப்பிள் அப்படிதான் இருப்பாங்களாம். அந்த டவுன்லயே அப்படிதான் இருப்பாங்களாம். புரியுதா உங்களுக்கு? சோ, அதனால அவங்கலாம் Flipkartல வரதே ஒரு பெரிய விஷயம். அப்படி வந்து அவங்க டர்ன் ஓவர் 20 லேக்ஸ் டச் பண்றது பெரிய விஷயம். அப்படியே 20 லேக்ஸ் டச் பண்ணி ஜாஸ்தியாச்சுனா மட்டும் தான் தே ஆர் என்டைட்டில்ட் டு பே த என்னது ஜிஎஸ்டி அண்ட் நாட் த எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்பரேட்டர். இதுக்கு அப்படியே பாதிக்கு பாதி பத்மா. கூட்ஸ்னா 40,00,000 ஜெனரல் ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரிஸ்ல. ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ் லைக் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்னா 20 lakhs. சர்வீசஸ்னா 20 lakhs. இங்க வந்து 10 lakhs. ஓகேவா பத்மா? புரிஞ்சுதா உங்களுக்கு? இதுதான் ஒரு எக்ஸெப்ஷன்ஸ். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு நார்மலா கேட்க மாட்டான். கடைசியா கரெக்ட்டா அந்த செக்ஷன் 21 சப்செக்ஷன் 1 ஓடது மட்டும் கேட்பான். அதனால அதனால அததான் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் நம்பர் 15 அதாவது 2025 செப்டம்பர்ல எடுத்துன்னு வந்த நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரிஜிஸ்டர்ட் பெர்சன்ஸ்லாம் யாரெல்லாம் வந்து அக்ரிகேட் டர்ன் ஓவர் 2 கோடிக்கு கீழ அவங்க வந்து டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க இன் எனி ஃபினான்ஷியல் இயர், அவங்க வந்து ஆனுவல் ரிட்டர்ன் எப்பவுமே ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணோம் பத்மா. ஓகே. ஆனா யார் ஒருத்தவங்களோட டர்ன் ஓவர் சேல்ஸ் டர்ன் ஓவர்ன்றது டாக்ஸ் வேர்டு. சேல்ஸ்ன்றது காஸ்டிங் வேர்டு. ஓகே. லேமன் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா சேல்ஸ்ன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. யாரோட அக்ரிகேட் டர்ன் ஓவர் கீழ சேல்ஸ்க்கு 2 கோடிக்கு கீழ யாரோட டர்ன் ஓவர் இருக்கோ, அவங்கெல்லாம் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் அண்டர் செக்ஷன் 44ல ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா பத்மா? ஓகே. சூப்பர். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து போஸ்ட் சேல்ஸ் டிஸ்கவுண்ட். போஸ்ட் சேல்ஸ் டிஸ்கவுண்ட்ன்றது வந்து ஆ, ஆம், அதாவது சேல் நடந்துடுது. அதாவது நீங்க வந்து நல்லா இது பண்றீங்க. ஆமா. ஆம், as a கஸ்டமர் வந்து நான் உங்களுக்கு குடுக்குறேன். நீங்க எனக்கு பேமெண்ட் வந்து கரெக்ட்டா முன்னாடியே குடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஐ வில் கிவ் அ டிஸ்கவுண்ட். தட் இஸ் கால்ட் அஸ் போஸ்ட் சேல்ஸ் டிஸ்கவுண்ட். இப்ப வந்து it provides clarifications on the treatment of secondary or post sale discounts under GST. It confirms that recipients need not reverse input tax rate when suppliers use credit notes, since such notes do not reduce the original tax value or supplies tax liability. Further, general post sale discounts given by manufacturers to the dealers aimed at competitive pricing are not considered as consideration for supply, hence they are outside GST. பத்மா ரொம்ப சிம்பிளிஃபைடா நான் சொல்றேன். நான் இருக்கேன், நீங்க இருக்கீங்க. ஓகே. நான் வந்து உங்களுக்கு சேல் பண்றேன். நீங்க எனக்கு வந்து பேமெண்ட் பண்றீங்க.
பார்ட் பார்ட்டா பேமெண்ட் பண்றீங்க. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நீங்க பேமெண்ட் பார்ட் பார்ட்டா பண்ணும்போது, நான் அப்சர்வ் பண்றேன். நீங்க கரெக்ட்டா பண்றீங்கன்னு நான் அப்சர்வ் பண்றேன். அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, ஆ நான் அப்சர்வ் பண்ணி, "வேண்டாம் பத்மா, நீங்க இவ்வளவு பண்ணாதீங்க. இது கூட கம்மியா குடுங்க. அது போதும்ன்னு" நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அ இந்த மாரி சூழ்நிலையில நீங்க வந்து வென்எவர் எனி போஸ்ட் சேல் டிஸ்கவுண்ட் ஹேப்பன்ஸ், அங்க வந்து ஐடிசி இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ன்றத நீங்க நல்லாவே அவைல் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? ஏன் அத சொல்றாங்கன்னா, இந்த போஸ்ட் சேல் டிஸ்கவுண்ட்ன்றது வந்து இந்த இவங்களோட அ அ என்ன சொல்றது அது? இன்டெகிரிட்டி பார்த்து ஃபைனல் எண்டுல சப்ளையர் டிசைட் பண்றது. நான் டிசைட் பண்ணி குடுக்குறது. அதுக்கும் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அவைல் பண்றதுக்கும் சம்மந்தம் எடுக்கக்கூடாதுன்ட்டு, இது வேற, அது வேற. அதுக்கு குடுக்கறதுனால இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ட வந்து ஓட பெனிஃபிட்ட நீங்க அவைல் பண்ணக்கூடா இல் அ அவைல் பண்ணாம இருக்கக்கூடாது. அப்படின்றது தான் வந்து இந்த பார்ட். இந்த இந்த பாயிண்ட். அப்புறம் இப்ப மேனுஃபேக்சர் வந்து டீலர்ஸ்க்கு குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். காம்படிட்டிவ் பிரைசிங்காக குடுக்குறாங்கன்னா, அந்த பாயிண்ட்ல வந்து ஜிஎஸ்டின்ற கான்செப்டே கிடையாது பத்மா. ஓகே. அது வந்து இன்டர்னலா ஒரு ஆளு இன்னொரு ஆளோட அந்த ஆம், இது பேர் என்ன? இன்னொரு இன்னொருத்தரோட அந்த சின்சியரிட்டி அப்ரிஷியேட் பண்ணி குடுக்கறது தான் போஸ்ட் சேல்ஸ் டிஸ்கவுண்ட். அதுக்குள்ள வந்து நீங்க ஜிஎஸ்டியோ அதுக்குள்ள வந்து இன்புட் டாக்ஸ் ரேட் வந்து அவைல் பண்ணாம இருக்கிற ப்ரொவிஷன்ஸையோ எடுத்துட்டு வராங்கன்னு சொல்றது தான் இந்த கிளாஸ் ஆஃப் 12th செப்டம்பர் 2025 நோட்டிபிகேஷன். புரியுதா பத்மா? இந்த பார்ட் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வி ஸ்டார்டட் வித் எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆபரேட்டர். எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆபரேட்டர் தான் எப்பவுமே வந்து இஸ் லைபிள் டு பே த ஜிஎஸ்டி. எக்ஸாம்பிள் வந்து Flipkart. சப்போஸ் இன் சர்க்கம்ஸ்டான்சஸ் வேர் த எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆபரேட்டர் டீல் பண்ற அந்த டிரான்சாக்ஷன்ஸ் ஒருத்தர்கிட்ட சர்வீஸ் ப்ரொவைடரோட இது வந்து 40 crores மேல ஜாஸ்தியா எடுத்துன்னு வச்சுக்கோங்க. சாரி பத்மா. 40 crores இல்ல. 40 lakhsக்கு மேல ஜாஸ்தி ஆயிட்டுனாலோ, இல்ல அவரோட அந்த சர்வீஸ் சப்ளைஸ் வந்து 20 lakhsக்கு மேல ஜாஸ்தியா இருந்தாலோ, இன் நார்மல் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனிட்டரிஸ்னா, தென் சர்வீஸ் புரொவைடர் ஒன்லி ஷுட் பே த டாக்ஸ். Other circumstances, special category states like northeastern states like Assam, Arunachal Pradesh, Meghalaya, இவங்க ஸ்டேட்ஸ் இவங்க இடத்துலலாம் என்னன்னா பாதிக்கு பாதி அங்க 40 lakhs இங்க 20 lakhs. சர்வீசஸ் ஆஃப் சப்ளைஸ் வந்து அங்க வந்து 20 lakhs இங்க 10 lakhs. ஸோ பாதிக்கு பாதி கம்மியாகும் போது சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் தான் கண்டிப்பா வந்து பேமெண்ட் பண்ணும். நம்பர் 2, போஸ்ட் சேல்ஸ் டிஸ்கவுண்ட். போஸ்ட் சேல்ஸ் டிஸ்கவுண்ட்ல பொறுத்த வரைக்கும் ஐடிசியோட அந்த அட்வான்டேஜோ இல்ல ஜிஎஸ்டியோட லெவியோ அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அது வேற ட்ராக், இது வேற ட்ராக்ன்னு சொல்றாங்க. ஓகே. அடுத்தது பாருங்க பத்மா. ஆம், ரெக்வயர்மென்ட் ஆஃப் டாக்குமெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ஓகே. இப்ப வந்து டின் நம்பர். அதாவது ஆ, இப்ப வந்து இந்த இந்த இ காம் அந்த என்ன சொல்றது? இ காமர்ஸ் தானே இதெல்லாம். இ காமர்ஸ் தான். இப்ப வந்து ஜெனரலா வந்து ஆ ஒரு ஆன்லைன் வெரிஃபிகேஷன் யூட்டிலிட்டி அப்படின்ற ஒரு 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 ஆப்ஷன் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க பத்மா. அந்த ஜிஎஸ்டி இதுக்குள்ளேயே. ஓகே. ஆ 3 டெர்மினாலஜி பத்மா. இஷ்யூ நம்பர், ஓகேவா? அப்புறம் வந்து டாக்குமெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், அப்புறம் வந்து வெரிஃபையபிள் ரெஃபரன்ஸ் நம்பர். 3 நம்பர் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் நான் வந்து இப்போ ஒரு இஷ்யூ வந்து இது பண்றேன். இஷ்யூ வந்து பத்தி சொல்றேன். ஆர் இப்ப வந்து நம்ம கம்ப்ளைண்ட் செல்லுன்னு சொல்லுவோம்ல. கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றதுக்கு டிக்கெட் ரைஸ் பண்றதுன்னு சொல்லுவோம்ல பத்மா. இப்ப வந்து அந்த மாதிரி இது ஒரு கான்செப்ட் பத்மா. இப்ப என்ன சொல்றான் அப்படின்னா, டாக்குமெண்ட் ஐடென்டிஃபிகேஷன். இப்ப நீங்க வந்து ஒரு இஷ்யூ வந்து ரைஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி எப்படி இருக்கும்னா, இஷ்யூ நம்பரும் வேணும், டாக்குமெண்ட் ஐடென்டிஃபிகேஷனும் நம்பரும் வேணும். டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன ரிப்ளை ஃப்ரம் தி இது ஜிஎஸ்டி ஆஃபீஸ். ஓகேவா? இப்போ டாக்குமெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்ன்றது வேண்டவே வேண்டாம். ஓகேவா? இஷ்யூ நம்பர் மட்டும் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்றது தான் வந்து இந்த
இந்த கான்செப்ட் ஆஃப் சர்க்குலர் நம்பர் 252. ஐ வில் திருப்பியும் ரீஐட்ரேட் என்னன்றதை நான் சொல்றேன். த்ரீ நம்பர்ஸ் பத்மா. நான் நோட் பண்ணிக்கோங்களேன். இதுல நோட் கூட பண்ண வேணாம். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ரெஃபரன்ஸ் நம்பர் ஒண்ணு, முன்னாடி டாக்குமெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ஒண்ணு, சிஸ்டம் ஜெனரேட்டட் இஷ்யூ நம்பர் 3 நம்பர் வேணும் பத்மா. முன்னாடி ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணி அந்த டிக்கெட்டை வந்து ஃபாலோ பண்ணி எனக்கு இஷ்யூ சார்ட் அவுட் ஆகணும்னா அந்த 3 நம்பர் வேணும். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ வந்து கஷ்டப்படாத, இந்த டாக்குமெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வேண்டவே வேண்டாம். ஓகேவா? அதே மாதிரி ரெஃபரன்ஸ் நம்பரும் வேண்டவே வேண்டாம். நீ வெறும்னா இஷ்யூ நம்பர் மட்டும் வச்சுக்கோ. அதன் மூலமாவே உனக்கு எல்லா ஆஃபீஸ் கம்யூனிகேஷனுக்கான என்ன சொல்றது, ஃபீட்பேக்கா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து எனக்கு சொல்றதா இருக்கட்டும், எல்லாமே அந்த மாரி பண்ணிடலாம். அப்படின்ற ஒரு, அதாவது வளவளன்னு நெறைய பேப்பர் ஒர்க் அவாய்ட் பண்றது தான் இந்த ஆன்லைன் எடுத்துட்டு வந்தாங்க. அது இன்னும் கொஞ்சம் கூட சிம்ப்ளிஃபையா பண்றது தான் பண்றாங்க பத்மா. சோ 3 நம்பர்ஸ் பத்மா. டாக்குமெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், ரெஃபரன்ஸ் நம்பர், இஷ்யூ நம்பர் பத்மா. ஓகே. சிஸ்டம் ஜெனரேட்டட் இஷ்யூ நம்பர் இது போதும். ஆமா. டாக்குமெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரும் வேண்டாம். ரெஃபரன்ஸ் நம்பரும் வேண்டாம்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். ஆ இப்ப பாருங்க பத்மா. இப்ப அடுத்தது பாருங்க பத்மா. இப்ப வந்து நம்ம வந்து கூட்ஸ் பத்தியே பேசிட்டே இருக்கோம்ல. அதாவது சும்மா ஒரு ஹை லெவலா சொல்றேன் உங்களுக்கு கூட்ஸ். இப்போ திருப்பதியில போய் மொட்டை அடிச்சுக்கிறோம்ல. மொட்டை அடிக்கிறோம்ல. அந்த மொட்டை அடிக்கிறதும், அந்த முடியும் ஒரு கூடு தான் நம்மளுக்கு. ஓகேவா? ஆ இப்ப இந்த மாதிரி திருப்பதியில போய் மொட்டை அடிக்கிறது, மாஸ்க்ல வந்து பிரசாதம் வாங்குறது, ஆ பெருமாள் கோயில்ல போய் பிரசாதம் வாங்குறது, அப்புறம் வந்து அ ஆ அது பேர் என்ன? ஆ பிளட் டொனேஷன்ஸ்க்காக பிளட் குடுக்கறது. இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் 40 ஐட்டம்ஸ் இருக்கு பத்மா. ஓகே. அந்த மாரி ஒரு 40 ஐட்டம்ஸ் வந்து கூட்ஸ்ன்னு கிளாசிஃபை பண்றாங்க. ஒரு நிமிஷம். சும்மா ஒரு 2 மினிட்ஸ் அத பத்தி சொல்றேன். உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆ ஒரு நிமிஷம். ஆ இப்ப பாருங்க பத்மா, இதெல்லாம் நான் கூட்ஸ்ன்னு சொன்னேன்ல. சர்வீசஸ்னா என்ன அர்த்தம்னு சொல்றேன் பத்மா. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு நர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நர்ஸுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. ஓகேவா? ஏன்னா, அந்த மாரி நெறைய கேட்டகரி இருக்கு பத்மா. இப்ப வந்து நெறைய யோஜனாஸ் போட்டிருக்காருல்ல பிரைம் மினிஸ்டர் மோடி. ஆ லைக் பேர் என்ன? இந்த விளையாட்டுக்காக, கேம்ஸ்க்காக நெறைய யோஜனாஸ்லாம் போட்டிருக்காங்க. அந்த யோஜனான்ற கேம்ஸா இருக்கட்டும், ஹெல்த்தா இருக்கட்டும், இல்ல இன்சூரன்ஸா இருக்கட்டும், எதுவுமே வந்து ஜிஎஸ்டி கிடையாது. அதெல்லாம் சர்விசஸ். சர்விசஸ் ப்ரொவைட் பண்றது. ஸோ யுவர் ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரி, யுவர் நோ ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, யுவர் ஹாஸ்பிட்டலு, ஹோட்டலு, அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட், ரயில்வேஸ், இவங்கெல்லாம் இந்தியன் பீப்புளுக்கு பண்றது சர்வீஸ் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சர்வீசஸ்ல சிலது வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க பத்மா. எக்ஸம் ஃப்ரம் டாக்ஸ்ன்னு சொல்றாங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் சொல்றேன் பாருங்க. ஒரு கொரியர் ஏஜென்சி இருக்கு பத்மா. ஓகே. ஒரு கொரியர் ஏஜென்சி தன்னோட கூட்ஸ ரோட் டிரான்ஸ்போர்ட் மூலமா ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்ணி இன்னொருத்தருக்கு குடுக்குறாங்க. சர்வீசஸ் பை வே ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் கூட்ஸ் பை ரோடு எக்ஸம் ஃப்ரம் டாக்ஸ். ஓகேவா? ஆனா அது ஒரு கொரியர், பிரைவேட் கொரியர் மூலமாவோ, ஓகேவா, லைக் யாரு சொல்றது, ப்ரொஃபஷனல் கொரியர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க, இல்ல டிடிடிசி கொரியர்ஸ் அவங்களதெல்லாம் இல்லாம சர்வீசஸ் பை வே ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் தி கூட்ஸ் பை ரோடு மட்டும் இருந்தது. இவங்கெல்லாம் இல்லாம இந்த கொரியர் ஏஜென்சிஸ், கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஏஜென்சிஸ்லாம் இல்லாம இருந்தாங்க. ஜெனரலா கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுனா தே ஆர் எக்ஸம் ஃப்ரம் டாக்ஸ். அதே மாதிரி இன்லேண்ட் வாட்டர்வேஸ் இப்ப நீங்க கேரளாலாம் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து இன்னும் வந்து அந்த வாட்டர்வேஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆலப்புழாய் அந்த பக்கம் போனீங்கன்னா இன்னும் வாட்டர்வேஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் எக்ஸம் ஃப்ரம் டாக்ஸ் பத்மா. ஓகேவா? அப்புறம் யார் இந்த கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சிஸ்னா யாரு அப்படின்னா,
இந்த கன்சைன்மெண்ட் நோட் இஷ்யூ பண்ணுவாங்க பத்மா அவங்க. கன்சைன்மெண்ட்னு ஒரு கான்செப்ட் படிச்சிருப்பீங்க நீங்க. அதாவது யார் ஒருத்தர் சூரத்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட கூட்ஸ் எல்லாம் வந்து சென்னைக்கு அனுப்புறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த கன்சைனரே அவரும் தனியா ஓன் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சிஸ் வச்சிருப்பாங்க. அதுதான் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சிஸ். அவங்கள தான் வந்து கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சிஸ்ல அந்த அமேசானோ, மித்ராவோ, ஃபிளிப்கார்ட்டோ வரமாட்டாங்க. ஓகேவா பத்மா? இவங்க ஜெனரலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்லைன் இது வராது. So generally services of any goods by means of road transport or by inland waterways is exempt from tax except the point of இவங்க யாரு கொரியர் ஏஜென்சிஸ் கவர் ஆகாது. அதே மாதிரி ஸ்பெசிபிக்கலி ஓர் into the goods transportation agency. அடுத்தது வந்து அடுத்தது வந்து லைஃப் இன்சூரன்ஸ் பிசினஸ் சர்வீசஸ் வந்து ஒரு இன்சூரர் டு இன்சூர்ட் வேர் த இன்சூர்ட் இஸ் நாட் அ குரூப். அதாவது திஸ் எக்ஸம்ஷன். ஒரே ஒரே நிமிஷம் பத்மா, ஒரே நிமிஷம். சாரி பத்மா. ஓகே. இப்ப வந்து குரூப் அப்படின்னா குரூப் ஆஃப் பர்சன்ஸ் ஹூ ஜாயின் டுகெதர் will with a commonality of purpose or engaging in common economic activity other than availing. நான் சிம்பிளா சொல்றேன் பத்மா. எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப். ஓகேவா? அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் பிசினஸ் வந்து இன்சூரர் டு இன்சூர்டு வேர் இன்சூர்ட் இஸ் நாட் இன்சூர்டு. இன்சூரர்னா யாரு, இன்சூர்ட்னா யாருன்னு நான் சொல்லிடுறேன். லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனில வந்து அதாவது எல்ஐசி, ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ், அப்புறம் வந்து மேக்ஸ் லைஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ், ஸ்டார் லைஃப்லாம் இருக்காங்கல்ல பத்மா, அவங்கள வந்து இன்சூரர்னு சொல்லுவாங்க. ஓகேவா பத்மா? நான் அதுல ஒரு பாலிசி எடுத்துட்டேன்னா என்ன வந்து இன்சூர்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேல பத்மா? ஆ. என்ன பத்மா? அதான். ஆமா. எல்ஐசில ஒர்க் பண்றவங்கள இன்சூரர் சொல்லுவாங்க. நான் எல்ஐசி ஏஜென்ட் சாரி சாரி எல்ஐசில பாலிசி நான் எடுத்திருக்கேன், நான் பிரீமியம் பே பண்றேன்னா என்ன வந்து இன்சூர்டு இன்சூர்டு. ஓகேவா? ஆ. சோ அவங்களோட லைஃப் இன்சூரன்ஸ் பிசினஸ் வந்து இன்சூரர் டு இன்சூர்டு வந்து எக்ஸம்ட். ஆனா வந்து இந்த இன்சூர்டு வந்து குரூப்பா இருக்க கூடாது பத்மா. புரியுதுல உங்களுக்கு? அந்த ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு பாலிசி இருக்கிறது அந்த மாதிரி இருக்க கூடாது. தனி ஆளா sorry, தனி ஆளா இருக்கிறது தான் வந்து அந்த மாதிரி. எந்த லைஃப் இன்சூரன்ஸ் பிசினஸும் இன்சூர்டு ஒரு ஒரு தனிப்பட்ட ஆளுக்கு ஒரு சர்வீஸ் கொடுத்து ஹெல்ப் பண்றான்னா அது வந்து எக்ஸம்ட். அது எப்போல இருந்து எக்ஸம்ட்னா லாஸ்ட் செப்டம்பர் 2025 செப்டம்பர்ல இருந்து அது. இப்போ இது வந்து பாருங்க பத்மா, ஒரு ஃபேமிலிக்கு அப்ளை ஆகும் பத்மா. ஓகே, இந்த டாக்ஸ் பாயிண்ட் வந்து ஃபேமிலிக்கு அப்ளை ஆகும். அப்புறம் வந்து ஒரு குரூப்னா வந்து ஒரு காமன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்காக சில பேர் எடுத்திருப்பாங்க, அது இங்க அப்ளை ஆகாது. ஓகேவா பத்மா? So, அது ஒண்ணு. அப்புறம் ரிப்பீட் பண்றாங்க. அதான் ஃபேமிலிக்கு அது இன்க்ளூடட். ஸோ இப்ப ஹெல்த் இன்சூரன்ஸ் பிசினஸ்னா நம்ம என்னெல்லாம் கவர் ஆகும்ல? ஒரு அட்மிஷனு, ஒரு சிக்னஸ், இல்ல ஒரு சர்ஜரிக்கு, இல்ல அவங்க ஒரு சர்ஜரி பண்ணிட்டு போஸ்ட் சர்ஜரி எக்ஸ்பென்சஸ் ஆகுறது. அவங்க அதாவது அவுட் பேஷண்டா இருக்கலாம். இல்ல வந்து ஆக்சிடென்ட் ஆகி அந்த மாதிரி ப்ராப்ளமா இருக்கலாம். நெறைய விஷயமா இருக்கலாம். ஆக மொத்தம் ஒரு ஃபேமிலிக்கோ, ஒரு 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 ஆளுக்கோ தான் வந்து இது அப்ளிகபிள் சர்வீசஸ் எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸ். ஆ. Reinsurance of the insurance services specified in serial number. Okay. What is called as reinsurance?
ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்காங்க பத்மா. லெட்ஸ் சே ஹெச்டிஎஃப்சி லைஃப். நீங்க இன்சூரன்ஸ் எடுத்திருப்பீங்கல்ல பத்மா? நீங்க எந்த கம்பெனி, நீங்க எதுல இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்க? ஆ. இப்போ அவன் வந்து அவனுக்கு நெறைய அம் என்ன சொல்றது? நெறைய இன்சூரன்ஸ்க்கு வந்து கிளைம் வந்துருது பத்மா. ஓகே. அவன் வந்து எதிரே பார்க்கவே இல்ல. கொரோனா டைம்ல எக்கச்சக்கமான இன்சூரன்ஸ் வந்துடுச்சு. அந்த டைம்ல ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட அவ்ளோ ஃபண்ட் கூட இல்ல. அவ்ளோ கிளைம்ஸ். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து இல்ல கொரோனா அது சிறிது கவர் ஆகும், கவர் ஆகாது அப்படின்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுத்துன்னா, ஒரு கான்செப்ட் ஆஃப் ரீஇன்சூரன்ஸ் ஏற்கனவே இருக்கு. ஆனா இந்த ரீஇன்சூரன்ஸ் கான்செப்ட் வந்து பயங்கரமா வந்துருது. அதாவது 2 இன்சூரன்ஸ் கம்பெனி ஓகேவா? 2 இன்சூரன்ஸ் கம்பெனி. ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இன்னொரு இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட சொல்றான், "பா எனக்கு கொஞ்சம் நெறைய கிளைம்ஸ் வரும் போல இருக்குப்பா. கொஞ்சம் எனக்கு 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 பிசினஸ்ல இருக்கிற ரிஸ்க்க நீயும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறியா ப்ளீஸ்?" அப்படின்னு சொல்லி இன்னொரு கம்பெனியும், "சரிப்பா நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உனக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க்க வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும். ஆனா நீ ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, அதுக்கு நீ வந்து எனக்கு பிரீமியம் பே பண்ற ரெடியா இருக்கியான்ட்டு" ஆ இன்னொரு இன்னொரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து கேட்பான். இவனும் ஓகே சொல்ட்டாங்கன்னா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ரீஇன்சூரன்ஸ் பிசினஸ். Any business or contract or agreement that is been but that is developed between two insurance company for the purpose of protecting the risk of the primary insurance company by the secondary insurance company. இது நிறைய இப்ப நடக்கிறது பத்மா. ஓகேவா? அது வந்து இது கிட்டத்தட்ட எப்படின்னா வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல நிறைய வேலை இருந்ததுன்னா இன்னொரு டிபார்ட்மெண்ட் ஹெட் வந்து கொஞ்சம் உங்க பர்சனை வந்து குடுக்குறீங்களா எனக்கு சப்போர்ட் சிஸ்டம்க்கு வந்து அப்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு கேட்டு பண்றதுதான் வந்து அதோட அதோட பேசிஸ் தான் வந்து இது. சோ அதுதான் பத்மா அந்த ரீஇன்சூரன்ஸ்ன்ற கான்செப்ட். சோ இது வந்து ரீஇன்சூரன்ஸ் ஆஃப் தி இன்சூரன்ஸ் சர்வீசஸ் குவாலிஃபைட் இன் சீரியல் நம்பர்ஸ் 36C 36D. ஒரு நிமிஷம் இருங்க. இது பாருங்க பத்மா. செப்டம்பர் 2022-25ல ரீஇன்சூரன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் லைஃப் ஹெல்த் லைஃப் பாலிசிஸ் ஓகேவா இஸ் ஃபுல்லி எக்ஸம் ஃப்ரம் டாக்ஸ். இப்போ இப்ப வந்து இந்த நீங்க டாடா ஏஜி குடுக்குறீங்க, நிறைய கிளைம் வந்திருக்கு. அவங்க வந்து சொல்றாங்க இன்னொரு ஹெச்டிஎஃப்சி லைஃப் கிட்ட தான் வந்து அவங்க இது பண்ணிக்கிறாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு சர்வீசஸ் ரீஇன்சூரன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் லைஃப் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியும் இஸ் ஃபுல்லி எக்ஸம் ஃப்ரம் டாக்ஸ். புரியுதா பத்மா? ஏன் தெரியுமா பத்மா இந்த மாதிரி எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸ் ஜிஎஸ்டி குடுக்குறாங்க? உலகத்துல வியாதிகளோட விகிதம் வந்து ஜாஸ்தியாயிடுது. அதனால வந்து அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இன்னொரு இன்சூரன்ஸ் கம்பெனியுமே ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க பயங்கரமா. அது போஸ்ட் கொரோனா எக்கச்சக்கமா ஆயிடுச்சு. ஓகேவா பத்மா? அதான். சோ ஞாபகம் வச்சு ஆ the reinsurance of both of the above services, be it your life insurance services ஆ இருக்கலாம் or health insurance ஆனா குரூப் பாலிசி இருக்கக்கூடாது. இண்டிவிஜுவல்காக ரீஇன்சூரன்ஸ் ஆஃப் ஒரு ஒரு விஷயம் நடந்திருக்கு ரீஇன்சூரன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்லி எக்ஸம் ஃப்ரம் டாக்ஸ். ஸோ 2 பாயிண்ட் பத்மா. சர்வீசஸ் வந்து வாட் எவர் இஸ் ப்ரொவைடட் பை அ இன்சூரன்ஸ் கம்பெனி டு அ இண்டிவிஜுவல் பர்சன் ஆர் அ ஃபேமிலி இஸ் எக்ஸம் ஃப்ரம் டாக்ஸ். சர்வீசஸ் இன் கேஸ் ஆஃப் ரீஇன்சூரன்ஸ் பிசினஸும் இஸ் எக்ஸம் ஃப்ரம் டாக்ஸ். ஓகே வேல பத்மா உங்களுக்கு? ஓகே. பத்மா இது அப்படியே நான் வந்து எம்சிக்யூ கொஸ்டினா கன்வெர்ட் பண்ணிருக்கேன். ஓகேவா? அந்த கொஸ்டின் கன்வெர்ட் பண்ணினத நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஒருவேளை ரீசெண்ட் பண்றேன். நீங்க ஜஸ்ட் அந்த எம்சிக்யூ ஒரு வாட்டி நீங்களே சும்மா ஒரு ரஃப் பேசிஸ்ல இப்ப என் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறமும் எப்ப டைம் இருக்குமோ உங்களுக்கு சும்மா அட்டெண்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அது எம்சிக்யூவா பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். ஓகே. ஆ பத்மா ஒரு 4:20 வரைக்கும்னா ஓகேவா உங்களுக்கு? ஓகே, ஓகே. ஆ. சரி, சரி. ஓகே பத்மா. தேங்க்ஸ் பத்மா. இப்ப வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இப்போ எல்லாமே எலக்ட்ரானிக்லயே பண்ணிட்டாங்க பத்மா. முன்னாடி வந்து பேப்பர் பேஸ்டா இருந்தது. இப்போ ஒரு காமன் போர்ட்டல்ல போனோம்னாலே எனக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ணி தந்துடுறாங்க.
பர்சன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணோம், நான் ரிஜிஸ்டர் டீலரா ஆகணும். ஏன்னா நான் ரிஜிஸ்டர் டீலரா ஆனா எனக்கு ஃபெசிலிட்டிஸ் ஜாஸ்தி பத்மா. ஓகே, ரிஜிஸ்டர் டீலரா ஆகணும்னா ஒண்ணுமே இல்ல. நான் இன்னைக்கு அப்ளிகேஷன் பண்ணேன்னா இன்னில இருந்து 3வது நாள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி குடுத்துறாங்க. அவ்வளோ ஈஸியா. அதான் சொல்லியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் இப்ப ரிஜிஸ்டர்ட் டீலர்ஸ், நான் அன்ரிஜிஸ்டர்ட் டீலர்ஸ்ன்னு இருக்காங்க. இப்ப ரிஜிஸ்டர்ட் டீலர்ஸ்க்கு நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அப்ப எக்ஸம்ஷன்ஸ்லாம் குடுப்பாங்க. அ அதாவது ஃபார் எக்ஸாம்பிளா கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். பேசிக்கலி நான் வந்து ஒரு ரிஜிஸ்டர்ட் டீலர் ஆஃப் திஸ் கூட்ஸ் ஆஃப் திஸ் கம்பெனி. நான் ஜிஎஸ்டின் வந்து ஆ கரெக்ட். அன்ரிஜிஸ்டர்ட் டீலர்ஸும் இருக்காங்க, ரிஜிஸ்டர்ட் டீலர்ஸும் இருக்காங்க. ரிஜிஸ்டர்ட் டீலர்ஸா ஆயிட்டோம் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு சில ஃபெசிலிட்டீஸ்லாம் குடுத்து, ஆ அந்த மாதிரி நம்மளுக்கு சலுகைகள்லாம் குடுக்குறாங்க. முன்னாடி இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதே ஒரு பெரிய ப்ராசஸ். ஓகேவா? ஆ இப் அ இப் அ எ பெரிய ப்ராசஸ்னா எவ்ளோ பெரிய ப்ராசஸ்ன்னு பாருங்களேன். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எப்பவுமே இந்த சேஞ்சஸ் நடக்கிறது இல்ல பத்மா. இந்த சேஞ்சஸ நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா, முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சு சேஞ்சஸ் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா, ஈஸியா ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. ஆமா. இல்ல, இல்ல, இல்ல. இங்க பாருங்க பத்மா. முன்னாடி வந்து அ எப்படின்னா, ஆம் எல்லாமே மேனுவல் வெரிஃபிகேஷன் பத்மா. ஒவ்வொன்னா மேனுவல் வெரிஃபிகேஷன் பண்ணோம். அதாவது இந்த 7 வொர்க்கிங் டேஸ்ன்னு சொல்றாங்கல்ல. அந்த 7 வொர்க்கிங் டேஸ் இவங்க சொல்றாங்க. ஆனா சும்மா டைம் ஆகும் பத்மா. அ நூக் அண்ட் கார்னர் வந்து செக் பண்ணோம். பெரிய அப்ளிகேஷன் ஃபார்மு. ஆம் சிலது வந்து நம்மளுக்கு என்ன அங்க அப்டேட் பண்ணணும்னே தெரியாது. அந்த மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 15 டேஸ் ஆயிடும் பத்மா. எல்லா ப்ராசஸும் பண்ண. ஆனா செப்டம்பர் 2025க்கு அப்புறம் பாருங்களேன், 3 டே ஃபாஸ்ட் ட்ராக் அது. ஓகேவா? ஆ முன்னாடி பாஸ்போர்ட்க்கு எப்படி பெருசா கியூல நிக்கணும் அந்த மாரி. இப்போ பாஸ்போர்ட் கேந்திரா போனா ஃபோட்டோ எடுத்தோமா, டக்குனு போட்டோமா, ஒரு ஸ்லாட் குடுக்குறாங்க. அதுல முடிஞ்சிடுதுல. அந்த மாரி ஆக்கிட்டாங்க பத்மா. அதே மாதிரி பான் ஆதார் லிங்கிங் ஃபர்ஸ்ட் இருக்கான்னு பாக்குறாங்க. அ அப்புறம் வந்து இந்த பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் குடுத்துட்டு ஆ பண்ணிட்டாங்க அப்டின்னா, அவங்க வந்து ஜிஎஸ்டிஆர் 1 ஜிஎஸ்டிஆர் 1ன்றது ஒரு ஃபார்ம் இருக்கு பத்மா. ஓகேவா? எனக்கு வந்து நான் அந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட்லாம் நான் ப்ராப்பரா கிளைம் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் சும்மா. ஜிஎஸ்டிஆர் 1 ஃபார்ம் எனக்கு நான் ஃபில் அப் பண்ணி ரிஜிஸ்டர்ட் டீலரா நான் டிக்ளேர் பண்ணிட்டேன்னா, எனக்கு எக்கச்சக்கமான சலுகைகள்லாம் இருக்கும். பாருங்களேன். ஆஃப்டர் 2025 என்ன இருக்கு பாருங்க. 3 டே ஃபாஸ்ட் ட்ராக். ஓகேவா? ஆம் பி2பி அப்டின்னா பிசினஸ் டூ பிசினஸ். அவுட்புட் டாக்ஸ் லயபிலிட்டி அண்டர் 2.5 ஒண்ணும் இல்ல. சேல்ஸ் வந்து 2,50,000 கீழ நான் பண்ணேன் அப்டின்னா, நான் லோ ரிஸ்க் அப்ளிகன்ட் பத்மா. ஓகே. 2,50,000க்கு மேல வந்து என்னோட நான் சேல்ஸ் பண்றேன்னா, நான் வந்து மீடியம் ரிஸ்க்லயும் வருவேன், ஹை ரிஸ்க்லயும் வருவேன். ஸோ எனக்கு வந்து 3 நாளைக்குள்ள எனக்கு ஆட்டோமேட்டட் அப்ரூவல் கிடைச்சிரும். அதே மாதிரி இந்த பான் ஆதார் லிங்கிங் இதுவா இருந்ததுன்னா, ப்ராப்ளம் இல்லாம இருந்ததுன்னா, மேனுவல் இன்டர்வென்ஷனே சுத்தமா இருக்காது. அப்புறம் வேலிட் பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், பிளாங்க் செக் ஒண்ணு குடுத்துறணும். பண்ணினேன்னா, இந்த ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 2 வீக்ஸ்க்குள்ள எனக்கு த்ரூ ஆயிடும் பத்மா. ரிஜிஸ்ட்ரேஷன். அவ்வளோ சிம்ப்ளிஃபைடா பண்ணிட்டாங்க. இப்ப வந்து ஃபார் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க என்ன நெனச்சுக்கோங்கன்னா, சிம்பிளா அது வந்து கம்ப்ளீட்லி வந்து ஆட்டோமேட்டட். ஓகேவா? அப்புறம் வந்து 3 வொர்க்கிங் டேஸ். இன்னைக்கு நான் சப்மிட் பண்ணேன்னா, இன்னிலேருந்து 3 நாளைக்குள்ள எனக்கு வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல்லயே அத கிராண்ட் பண்ணி எல்லாம் ஆனா பக்காவா இருக்கணும். பான் ஆதார் லிங்கிங் இருக்கணும். பேங்க் அதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போதே பான் ஆதார் அந்த இது போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து அ பிளாங்க் செக்கோட ஒண்ணு இது போட்டுட்டு, லிஸ்ட் ஆஃப் நான் என்னலாம் பிசினஸ் பண்றேன், என் பிசினஸ் நேம் என்ன, எல்லா டீட்டெயிலையும் கரெக்ட்டா போட்டேன்னா, 3 நாளைக்குள்ள வந்துரும். வந்த உடனே நான் ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணிட்டேன் அப்டின்னா, எனக்கு வந்து கவர்மெண்ட் குடுக்குற சலுகை எல்லாம் நான் அவைல் பண்ணிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா பத்மா? சூப்பர். இப்ப நெக்ஸ்ட் பாருங்க பத்மா. ஆப்ஷன் ஃபார் டாக்ஸ் பேயர்ஸ் ஹேவிங் மந்த்லி அவுட்புட் டாக்ஸ் லயபிலிட்டி பிலோ த்ரெஷோல்ட் லிமிட். ஒரு பெர்சன் வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்றாரு. ஓகேவா? ஆ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது, ஆ அவர் வந்து அவுட்புட் டாக்ஸ் லயபிலிட்டிலாம் ஒண்ணும் இல்ல பத்மா. ஆம், நான் என்ன பே பண்ண வேண்டியது ஜிஎஸ்டி டாக்ஸ் லயபிலிட்டிய தான்
அவுட்புட் டாக்ஸ் லைபிலிட்டின்னு சொல்றாங்க ஆன் சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகே, இப்போ நான் வந்து அப்ளிகேஷன் போட்டுட்டேன். போட்டுட்டு நான் வந்து ஒரு ஆம், அஹ், ஒரு ரிஜிஸ்டர்ட் பர்சன்கே சேல் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஆர் வந்து இன்ட்ரா ஸ்டேட் சேல்ஸோ இன்ட்ரஸ்டேட் சேல்ஸோ இல்ல ஐஜிஎஸ்டியோ ஏதோ பண்றேன்னா அவனோட அஹ், எல்லா ப்ராசஸ், அதாவது 2.5 லட்சம் 2.5 lakhs நம்ம இங்க படிச்சோம்ல பத்மா, இந்த 2.5 lakhs மந்த் லோ ரிஸ்க் அப்ளிகன்ஸ் இருக்காங்க இல்லையா, தோஸ் வித் இந்த 3 நாள் இதுன்றது வந்து யாரு வந்து 2.5 லட்சத்துக்குள்ள அவங்க அவங்க வந்து ஜிஎஸ்டி பே பண்ற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஜிஎஸ்டி லயபிலிட்டி 2.5 lakhs per month பே பண்ற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு உடனே ஆட்டோமேட்டட் அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அதான் இங்க சொல்றாங்க. Does not exceed 2.5 lakhs shall have the option to get the registration electronically in accordance with the provision. 2.5 லட்சம் ரூபாய் ஞாபகம் வச்சுக்கோங்க பத்மா. இது 2 லட்சம் ரூபாய் கீழே இருக்கிற சப்ளை ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் பண்ற எந்த பர்சனுக்குமே டக்குன்னு வந்து இதே ஆர் கால்ட் அஸ் லோ ரிஸ்க் அப்ளிகன்ஸ் உடனே வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் ஆதார் கார்டு ப்ராப்ளமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, லிங்கிங் இல்ல, பேன் ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கு, நேம் சரியில்லைன்னா அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா பத்மா? இது ஒண்ணு. அதே மாதிரி கேக்குறதா பத்மா? ஆ, ஆ. அப்புறம் ஒரு பர்சன் வந்து ஒரு ஸ்டேட்லயோ யூனியன் டெரிட்டரியிலயோ இன்னொரு அதாவது இன்னொரு நம்பர் இன்னொரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வாங்கணும்னு ட்ரை பண்ணக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான். Register under this rule in a state shall not be eligible to obtain another registration in the same state or union territory against the same permit. ஒரு அக்கவுண்ட் ஒரு பேனுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் பத்மா. ஓகேவா? அதுக்கு மேல நம்ம வாங்கணும்லாம் ட்ரை பண்ணக்கூடாது. அது ஒண்ணு. அப்புறம் எனக்கு வந்து ஆதார் நம்பர் வந்து ஆத்தென்டிகேஷன்லாம் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து 3 நாளைக்குள்ள இந்த சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து த்ரூ ஆகி நம்மளுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு 3 நாள் மேக்ஸிமம் 5 நாளுக்குள்ள கிடைச்சிடும். இது வந்து இந்த 1 2 3 4ன்றது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பத்மா. ஓகே, யாருக்கு வந்து இந்த சென்ட்ரல்ல 2.5 லட்சம் ரூபாய்க்கு சப்ளை ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் அவுட்புட் டாக்ஸ் லயபிலிட்டி 2.5 lakhsக்கு கீழே இருக்கோ அவனெல்லாம் வந்து லோ ரிஸ்க் இப்ப கொடுத்துருக்கான் பாருங்களேன், he is called as low risk applicant. அவனுக்குலாம் 3 நாள் ஃபாஸ்ட் ட்ராக்ல கிடைச்சிரும். இல்ல எங்கேயாவது ஆதார் பேன் லிங்கிங் ப்ராப்ளமா இருக்குன்னா அவனுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆதார் ஆத்தென்டிகேஷன் நடந்துருதுன்னா டக்குன்னு அவனுக்கு வந்து இமீடியட்டா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம இமீடியட்டா வந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் கடைசி பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஆம், ஒரு பேன் நம்பருக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் தான். பத்மா, இந்த எக்ஸல் ஃபைல நீங்க சப்ளிமெண்டரிய தவிர ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிக்கோங்க. இதுல எப்படி போட்டிருக்கேன்னா பிஃபோர் ஆஃப்டர் அப்படி போட்டிருக்கேன். இந்த கொஸ்டின் கேட்கற சான்சஸ் இருக்கு பத்மா. ஏன் தெரியுமா பத்மா? இது எங்களுக்கு ஃபைனலுக்கு சார் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொன்னாரு, இன்டருக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொன்னாரு. கொஸ்டினா அதாவது 4 மார்க் வரும் பத்மா. 7 மார்க்க 4 மார்க் 3 மார்க்னு பிரிப்பாங்க. அப்ப வந்து வாட் இஸ் நியூ ரூல்ஸ் ஃபார்ம்டு ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் போஸ்ட் செப்டம்பர் 2025 ஒரு கொஸ்டின் வர சான்சஸ் இருக்குன்னு சொன்னாரு. நல்லா நீங்க பாத்துக்கோங்க. இப்போ வந்து பேசிக் இது பார்த்தோம்ல பத்மா. இப்போ சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு. அது வந்து சில ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ஸ் வச்சு வரும். இப்ப பாருங்க பத்மா, இப்போ வந்து எனக்கு வந்து who intends to withdraw from the option availed under subsection rule 1. இருங்க அது என்னன்னு சொல்லிடுறேன்.
நான் லோ ரிஸ்க் அப்ளிகன்ட் கிடையாது பத்மா. நான் மீடியம் ரிஸ்க் அந்த மாதிரி. ஓகேவா? அப்போ அந்த ரிஜிஸ்டர்ட் பர்சன் வந்து ஃபார்ம் ஜிஎஸ்டி ஆர்இஜி 32ல அப்ளிகேஷன் வந்து அப்டேட் பண்ணி எலக்ட்ரானிக்லி பண்ணலாம். ஓகேவா? த்ரூ அ ஃபெசிலிட்டேஷன் சென்டர் நோட்டிஃபைட் பை தி கமிஷனர். இது வந்து ரிஜிஸ்டர்ட் பர்சன் வந்து இந்த அப்ளிகேஷன் எப்ப பண்ணலாம் அப்படின்னா, ரிட்டர்ன்ஸ வந்து கரெக்ட்டா பண்ணியிருக்கணும் பத்மா அவரு. ஓகேவா? இது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் அதாவது ஃபார்ம் ஜிஎஸ்டி ஆர்இஜி 32ல ஒரு அப்ளிகேஷன் வந்து ரிஜிஸ்டர்ட் பெர்சன் வந்து ஃபைல் பண்ணலாம் பத்மா. ஆனா, அவர் எப்ப கரெக்ட்டா பண்ணலாம் அப்டின்னா, ஆன்லைன்லயே பண்ணிடலாம். அது எல்லாமே மின்னாடி இந்த இந்த ஃபார்ம் ஜிஎஸ்டி இருக்குல்ல பத்மா, பெரிய ஃபார்ம். இட் வில் ரன் டூ சம் 7 பேஜஸ். அது அப்டேட் பண்றதுக்கே உங்களுக்கு ஒரு 1 1/4 மணி நேரம் வேணும் பத்மா. ஆனா, இப்ப பயங்கர ஈஸி ஆயிடுத்து பத்மா இது. என்னன்னா, இந்த ரிஜிஸ்டர்ட் பெர்சன் ஒண்ணும் இல்ல. அவன் ரிட்டர்ன்ஸ் கரெக்ட்டா பண்ணியிருக்கணும் பத்மா. 3 மாசத்தோட ரிட்டர்ன்ஸாவது கரெக்ட்டா பண்ணியிருக்கணும். ஆனா இதெல்லாம் எப்பன்னா, when the application is filed before இது இந்த ஏப்ரல் 2026க்கு முன்னாடி ஆ இதுக்கு பண்ணியிருந்தாங்கன்னா சொல்றாங்க. 3 மாசம் கரெக்ட்டா பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஆ ரிட்டர்ன்ஸ் ஃபார் அ பீரியட் ஆஃப் மினிமம் 1 டாக்ஸ் பீரியட். 1 டாக்ஸ் பீரியட்ன்றது இதான். ஒரு நிமிஷம். இது வந்து உங்களுக்கு இதுல கேட்பாங்க. சோ, நல்லா பார்த்துக்கோங்க பத்மா. இதுல வந்து 2 இருக்கும் பத்மா நம்மளுக்கு. ஆ மந்த்லி டாக்ஸ் பீரியட்ன்னு ஒண்ணு இருக்கும். குவார்ட்டர்லி டாக்ஸ் பீரியட்ன்னு இருக்கும். 2 இருக்கும் பத்மா. ஓகே. மந்த்லி டாக்ஸ் பீரியட்ன்றது வந்து 1 கேலண்டர் மந்த். அதாவது 10 டூ 30த் ஆர் 31st ஆஃப் அந்த மாதிரி. குவார்ட்டர்லி டாக்ஸ் பீரியட்ன்றது வந்து குவார்ட்டர்லி பத்மா. அதாவது அம் அ 3 மந்த்ஸ் கரெக்ட். 3 மந்த்ஸ் ஒன்ஸ். அது ஒவ்வொரு ஆ சில பேர் வந்து குவார்ட்டர்லி டாக்ஸ் பீரியட் பண்ணுவாங்க. சில லோ ரிஸ்க் அப்ளிகன்ட்ஸ் பண்ணுவாங்க. சில பேர் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஆ மந்த்லி டாக்ஸும் பண்ணுவாங்க, குவார்ட்டர்லி டாக்ஸும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கும். சோ இதுதான் வந்து டாக்ஸ் பீரியட்ஸ். இது நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங்ல வந்து ஆ வி கால் இட் அஸ் கேலண்டர் இயர், ஃபினான்ஷியல் இயர் இல்லையா? அந்த மாரி ஐடிடில தே கால் இட் அஸ் டாக்ஸ் பீரியட். சோ என்னோட டிபெண்டிங் அப்பான் தி அக்ரிகேட் டர்னோவர் வி கால் இட் அஸ் மந்த்லி டாக்ஸ் பீரியட் ஆர் குவார்ட்டர்லி டாக்ஸ் பீரியட். ஆ. ஆ. சோ, எப்பவுமே வந்து ரிட்டர்ன்ஸ வந்து குவார்ட்டர்லி டாக்ஸ் பீரியட்னா 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவ கண்டிப்பா பண்ணியிருக்கணும். மந்த்லினா ஆ தட் இஸ் அந்த 1 டாக்ஸ் பீரியட்க்கு வந்து கரெக்ட்டா பண்ணியிருக்கணும். மாசா மாசம் பண்றதுன்னா, அப்படி கரெக்ட்டா ஃபாலோ பண்ணியிருக்கணும். இல்லையா, நான் குவார்ட்டர்லி தான் பண்றேன்னா 3 மந்த்ஸ் அந்த ரிட்டர்ன்ஸ் கரெக்ட்டா பண்ணினா மட்டும் தான், அவர் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜிஎஸ்டி ஆர்இஜி 32 ஃபைல் பண்ணுவார்ல, அத வந்து வேலிடேட் பண்ணுவாங்க. ஐடிடி டீம். ஓகேவா? அப்புறம் வந்து அடுத்தது வந்து சப்போஸ் ஆ அதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க பத்மா. என்னோட ரிஜிஸ்ட்ரேஷன் பர்ட்டிகுலர்ஸ்ல வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு. வீடு மாறிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சாரி வீடு மாறிட்டேன்றேன். ஆ பிசினஸோட பிளேஸ மாத்திட்டேன்னு வச்சுக்கோங்க. சே ஃப்ரம் நான் வந்து ஷோலிங்நல்லூர் தான் எனக்கு நல்ல பிசினஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து ஃப்ரம் நங்கநல்லூர் டு ஷோலிங்நல்லூர் மாத்திருக்கேன்னா, அத நம்ம சேஞ்சஸ்லாம் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபார்ம் ஜிஎஸ்டி ஆர்இஜி 01 வந்து ஃபர்னிஷ் பண்ணோம்னா சேஞ்சஸ் இன் பர்ட்டிகுலர்ஸ் வந்து அக்னாலெட்ஜ் பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து இப்போ ஆ
எப்பவுமே பத்மா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர்ல ஆதார் கார்டு ஆத்தென்டிகேஷன் பயோமெட்ரிக் ஆதார் கார்டு ஆத்தென்டிகேஷன் ஆர் பயோமெட்ரிக் ஆதார் கார்டு ஆத்தென்டிகேஷன் நம்மளோட போட்டோ எடுத்து ஓகே ஒரிஜினல் காப்பீஸ் எல்லாம் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா ஸ்க்ரூட்டனி பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நான் எல்லா ப்ராசஸையும் வந்து த்ரூ பண்ணுவாங்க. ஓகேவா? ஃபார்ம் ஜிஎஸ்டி ஆர்இஜி ஒன் வந்து நான் சப்மிட் பண்ணினாலும் ஆதார் கார்டு செக் பண்ணி முக்கியமான காப்பீஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்லாம் செக் பண்ணி பண்ணினா மட்டும்தான் ஐடிடி டீம் வந்து த்ரூ பண்ணும். அது ஒண்ணு பத்மா. அப்புறம் வந்து ஆ இப்போ ஜென்ரலா நம்மளுக்கு வந்து ஒரு இப்போ ஒண்ணு பண்ணோம்னா இப்ப நான் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் மாதிரி கொடுப்பாங்கல்ல பத்மா. அது எப்பவுமே இப்போ உங்களோட அப்ளிகேஷனை வந்து நான் ஹேண்டில் பண்றேன்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் ரிசீவ்டுன்னு சொல்லிட்டு எப்பவுமே ஒரு அக்னாலஜ்மெண்ட் கண்டிப்பா கொடுத்துருவாங்க. ஆனா இதுல என்ன ஃப்ளானா ஆதார் கார்டுல ஏதாவது ஃப்ளா இருந்தாலோ ஓகேவா, நான் வந்து ஃப்ளா பார்க்காமயே நான் ஆதார் கார்டையும் பேன் நம்பரையும் நான் சப்மிட் பண்ணிட்டேன். ஃப்ளானா என்ன, இன்டென்ஷனலி எனக்கு அது தப்புன்னு தெரியும் அப்படின்னு நான் சப்மிட் பண்ணிட்டேன்னா அப்ப என்ன பண்ணிடுவான்னா என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராசஸ ஃபார் ஐ திங்க் ஃபார் அ பீரியட் ஆஃப் 6 months வந்து ஃபுல்லா டிலே பண்ணிடுவாங்க. இன்னொரு வாட்டி கூட நான் உடனே அப்ளிகேஷன் ஃபார்ம் எழுதி தரக்கூடாது. எப்பன்னா வேற நான் தப்பு தான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு டாக்குமெண்ட்ட சப்மிட் அவங்க கிட்ட பண்ணக்கூடாது. நான் என்ன பண்ணணும், அதுல என்ன நேம் கரெக்ஷன்லாம் ப்ராப்பரா பண்ணிட்டு, ஆதார் கார்டோட டீட்டெயில்ஸும், பான் கார்டோட டீட்டெயில்ஸும் கரெக்ட்டா இருக்கான்னு மேட்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் பண்ணணும். இது ஒண்ணு பத்மா. ஆ. இப்போ நான் இங்க ப்ராப்ளம் ஆகுறதுன்னு சொல்றேன்ல பத்மா, எங்கேயோ இஷ்யூ ஆகுறது, தே ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைடு, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்கல்ல. அப்ப பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அத எப்படி இவங்களுக்கு தெரிவிப்பாங்கன்னா, பை மீன்ஸ் ஆஃப் அன் ஆர்டர் ஃபார் த ரிஜெக்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன் இன் ஃபார்ம் ஜிஎஸ்டி ஆர்இஜி 05. ஸோ ஃபார்ம் ஜிஎஸ்டி ஆர்இஜி இப்ப சீக்வன்ஸா வருது பத்மா உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கு பேரு ஆர்இஜி 32. அப்புறம் வந்து 01 ஓகேவா? 01 01லயே நெறைய குடுக்குறாங்க. அப்புறம் 05ல வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகுது. யுவர் அப்ளிகேஷன் இஸ் ரிஜெக்டட்ன்றது வந்து தெரிவிக்கிறாங்க. ஆ, ம். அட்மிட் கார்டா? அட்மிட் கார்டு வந்து இன்னைக்கோ நாளைக்கோ வரும்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நேத்திக்கு நைட் வரைக்கும் வரல. இல்ல, இல்ல பத்மா. இல்ல பத்மா. வரல. அதான் பத்மா. அதான் நாளைக்கு தான் சொல்லிருக்காங்க பத்மா. சம்வேர் நாளைக்குலேருந்து நாளன்னைக்கு. 2 நாள்ல வந்துரும். உங்களுக்கு சாட்டர்டே, சண்டே, மண்டே மேக்ஸிமம். சாட்டர்டே, சண்டேவே வந்துரும். பத்மா உங்களுக்கு ஜூன் 11th உங்களுக்கு உங்களோட எக்ஸாம் வந்து 11, 13, 15, 17. ஓகேவா? ம். எழுதி வச்சுட்டீங்களா? சூப்பர். நீங்க அதோட சேர்த்து ஐடென்டி கார்டு வந்துருச்சுல்ல பத்மா ஐசிடபிள்யூல இருந்து. ஆனா ஆன்லைன்லயே. ஓகே. அது மட்டும் வச்சுக்கோங்க பத்மா. சப்போஸ் அது ஆதார் கார்டு அது 2த்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க வந்து ஆ ஓகேவா? சோ நான் வந்த உடனே உங்களுக்கு பிங் பண்றேனே பத்மா. எனக்கு அது உடனே மெசேஜ் வந்துரும். ஆ உங்களுக்கு உடனே மெசேஜ் வந்துரும் பத்மா. மெசேஜ்லயும் வரும். ஆ அதே மாதிரி உங்களுக்கு வந்து மெயில்லயும் வந்துரும். சரியா? நான் உங்களுக்கு உடனே சொல்றேன் பத்மா. வந்த உடனே உங்களுக்கு குரூப்லயும் பிங் பண்ணிடுறேன். உங்களுக்கும் பிங் பண்ணிடுறேன். ஆ. மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்க நீங்க எங்க போட்டீங்க பத்மா? வேளச்சேரியா? மோஸ்ட்லி அங்க தான் அலைன் பண்ணுவாங்க. அது இல்லன்னா வேற எங்கேயோ குரோம்பேட்ல எங்கேயோ பண்றாங்கன்னு சொன்னாங்க. பாப்போம். குரோம்பேட்ல எங்கேயோ பண்றதா சொன்னாங்க. ஆ. ஆ பத் பரவால்ல. இது பத்மா இதுக்கப்புறம் என்னன்னா ரிஜிஸ்டர்ட் பெர்சன் இல்ல இது. ஆ இதுவரைக்கும் வைக்கல. இப்ப வந்து ரிஜிஸ்டர் பெர்சன் வந்து
ஆர்டர் வந்து ரிஜிஸ்டர் பர்சனுக்கு வந்து அவுட்புட் டாக்ஸ் லயபிலிட்டி, அதாவது நீ ஜிஎஸ்டி வந்து பே பண்ணலாம், இவ்ளோ நீ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் கூட்ஸா இருக்கட்டும், சர்வீசஸா இருக்கட்டும். ஆம், இவர் ஒன்னு நினைச்சிருப்பாரு, ஐடிடி டிபார்ட்மெண்ட் வந்து ஒன்னு நினைச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்க 40,000 நினைச்சிருக்கீங்க, அவங்க 60,000 நினைச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து என்ன டிஃபரன்ஸ்ன்றதை எப்பவுமே கேட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? ஆ, அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. இன் விச் ஆர்டர் இஸ் இஷ்யூடு. ரிஜிஸ்டர் பர்சனுக்கு வந்து அந்த ஆர்டர் வந்து அமுச்சு விட்டுருவாங்க. நீ வந்து இந்த சப்ளை எல்லாம் பண்ணிருக்க, இந்த சப்ளைக்கு வந்து இவ்ளோ நீ பே பண்ணணும் அப்படின்ட்டு. நீங்க ஒரு கால்குலேஷன் பண்ணிருப்பீங்க, அவங்க ஒரு கால்குலேஷன். அப்போ வந்து அதுல ஒருவேளை ஏதாவது எக்ஸீட் ஆற மாதிரி இருந்ததுன்னா யூ கேன் ஆல்வேஸ் ஆஸ்க் தெம், நாட் அன் இஷ்யூ. அப்புறம் அடுத்தது வந்து பாருங்க பத்மா, நான் வந்து ஆர்டர் வந்ததை நான் மாத்தக்கூடாது, அமெண்ட் பண்ணக்கூடாது. நான் வந்து ப்ரூடென்ட்டா இருந்தேன்னா, நான் என்ன பண்ணலாம்னா, ஓகே அது கரெக்ட்டா தப்பான்னு பார்த்து பண்ணிட்டு, கிளாரிஃபிகேஷன் பண்ணிட்டு, என்னால முடிஞ்சது இந்த வாட்டி பே பண்ணிட்டு, அடுத்த வாட்டி, அடுத்த மாசம் நான் பே பண்ணிக்கலாம். ஆனா ஆர்டர நான் எப்பவுமே டிஸ்ரிகார்ட் பண்ணவே கூடாது. இப்ப வந்து எனக்கு வந்து கேன்சலேஷன் பண்றாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து சம் ரீசன்க்காக கேன்சலேஷன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஆ லைக் ஐ ஹேவ் டு வெயிட். When proceedings for cancellation of registration or section have been initiated now, after filing the withdrawal application, such proceedings are been withdrawal application shall be rejected. அதாவது எனக்கு இதுல ஏதோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல அவங்களுக்கு, ஏதோ ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா, நான் வந்து அந்த withdrawal application வந்து நான் ஹாப்பியா அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் வந்து அத வந்து கொஸ்டின்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஆம், the GST registration certificate will now be issued only where but also granted. Okay. இது மட்டும் சொல்றேன் பத்மா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபார்ம் ஜிஎஸ்டி ஆர்இஜி 06ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருக்கு பத்மா. ஓகே, அதுல என்னன்னா, கேக்குதா பத்மா? ஆ, அது என்னன்னா ரீசெண்டா பண்ணது டிஜிட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட். டிஜிட்டல் மூலமா சர்டிபிகேட் இது பண்ணி எல்லா பிசினஸ் இது பண்றதுக்கும், அதாவது வந்து அவங்க வந்து ஹை ரிஸ்க் பர்சனா இருக்கட்டும், லோ ரிஸ்க் பர்சனா இருக்கட்டும், மீடியம் ரிஸ்க் பர்சனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து டிஜிட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்னு சொல்லிட்டு எல்லா பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்கும் அவங்க வந்து இது பண்றாங்க. அது 3 டே ரெஜிஸ்ட்ரேஷனா இருந்தாலும் சரி, வெதர் இட் கோஸ் ஃபார் அ டீடைல்டு இதுவா இருந்தாலும் சரி, இல்ல ஸ்மால் ஸ்கேல் டாக்ஸ் பேயர்ஸ் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இப்போ டிஜிட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் வந்து அதான் பத்மா, ஃபார்ம் ஜிஎஸ்டி ஆர்இஜி 06. நோட் பண்ணிக்கோங்க பத்மா, இதுதான். இது எல்லாமே வந்து நீங்க ஒண்ணுமே இல்ல, அந்த ஜிஎஸ்டி போர்ட்டலுக்குள்ள போயிட்டு அந்த யூசர் சர்வீசஸ்ன்னு இருக்கும். அதுல டவுன்லோட் சர்டிபிகேட்னு கொடுத்தா, இப்ப நீங்க சிஎம்ஏ உள்ள போட்டீங்கன்னா உங்களோட சர்டிபிகேட் வரும்ல, நீங்க சிஎம்ஏ இன்டர் முடிச்சிட்டீங்கன்னா உங்க சர்டிபிகேட் அதுலயே வந்துரும். சோ நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் டிஜிலாக்கருக்குள்ள ஒரு சொல்றாங்க, இல்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சர்டிபிகேட் வந்த உடனே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் பத்மா. சோ இப்ப நியூவா எடுத்துன்னு வந்தது அந்த இதுதான் டிஜிட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் ஆஸ் பர் த ஃபார்ம் ஜிஎஸ்டி ஆர்இஜி. ஒண்ணுமே இல்ல, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பாருங்களேன். ஃபார்ம்ஸ் இது ஜிஎஸ்டியோட ஃபார்ம்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஆர்இஜி 06 ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும், இந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 2 மார்க்ஸ்ல வரதுக்கு சான்சஸ் இருக்கு பத்மா. சோ சோ இது வந்து டாக்ஸ் பீரியட் பத்மா, 2 மார்க்ஸ்ல வரும். இது வந்து டிஜிட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட். ஓகேவா பத்மா? நீங்க எப்பலாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ சொல்லுங்க, பிங்க் பண்ணுங்க. நானும் முடிஞ்ச வரைக்கும் அலைன் பண்ணின்னு வரேன். ஓகேவா பத்மா? நீங்க மெயினா இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் போட்டிருக்காங்க பத்மா. ஓகேவா, இங்க போட்டிருக்காங்க. அதுவும் போஸ்டல் டெஸ்ட் பேப்பர்ஸ்னு போட்டிருக்காங்க. நீங்க மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு ஒருவேளை டைம் இல்லைனாலும் போஸ்டல் டெஸ்ட் பேப்பர்ஸ் இருக்கு. அந்த டெஸ்ட் பேப்பர்ஸ்ல ஆன்சர்ஸோட இருக்கும். அது பாத்துருங்க பத்மா. இதோ இந்த தான் பத்மா. கொஸ்டின் ஆன்சர் இருக்கும். இதோ இது. இதுல இருக்கிற கொஸ்டின்ஸை நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணீங்கனாலே கண்டிப்பா 40 மார்க்ஸ் நீங்க வாங்கிடலாம். ஓகேவா? உங்களுக்கு இப்ப இருக்கிற கரண்ட் நாலேஜ்
பிளஸ் போஸ்டல் டெஸ்ட் பேப்பர்ஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். ஃபுல் புக்கும் படிக்கவே இல்ல அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம் தான். ஓகேவா? சோ ஏதாவது எனக்கு சாரி ஏதாவது ஒரு சிம்ப்ளிஃபைடா ஏதாவது விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா, ஐ வில் ஸ்டார்ட் போஸ்டிங் யூ. சரியா? ஆம், அ எனக்கு இப்ப வந்து எப்படின்னா, குட்டி குட்டியா ஏதாவது ஒரு குட்டி விஷயத்த வந்து ஈஸியா பண்ற மாரி வரும். அதெல்லாம் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றேன். அது ரொம்ப குட்டி விஷயமா இருக்கு. எப்பலாம் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான் அலைன் பண்ணிட்டு உங்க கூட வந்து உட்காந்துக்கிறேன். சரியா? ஷூர். ஆல் தி பெஸ்ட். தான்யாக்கு ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். ஆ ஓகே. ஆ நீங்க பிக் பண்ணுங்க பத்மா. இந்த டெஸ்ட் பேப்பர்ஸ் கூட நம்ம ரிவைஸ் பண்ணலாம். ஓகேவா? எம்சிக்யூஸ் கூட ரிவைஸ் பண்ணலாம். ஷூர்மா. தேங்க் யூ பத்மா. ஆ தேங்க் யூ. யா. பை பை. ஆ.